கோபம் கொலைக்கு சமானம். கோபத்தில் தன் சகோதரனை மூடனே என்று திட்டினால் கூட எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான் என்று இயேசு எச்சரிக்கிறார். இச்சை, பேராசை, பெருமை போன்றவற்றைப் போலவே கோபமும் ஒரு ஆபத்தான பாவம் தான். மனதில் கோபப்பட்டு வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருந்தால் உலகத்தாரிடம் சாந்த சுரூபி என்று பெயர் பெற்றுவிடலாம். ஆனால் தேவன் நம் உள்ள திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. மனதில் கோபப்பட்டாலே பாவம்தான். மனதில் கோபப்பட்டால் என்ன பிரச்சனை என்று நீங்கள் நினைக்கலாம். கோபம் நம் வாழ்க்கையில் பிசாசுக்கு இடத்தை உருவாக்குகிறது என்று எபேசியர் 4:27 பார்க்கிறோம். பிசாசு உள்ளே நுழைந்தால் பாவம் கூடவே வந்துவிடும். எனவேதான் பவுல், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது என்று வலியுறுத்துகிறார். இயேசு கோபப்பட்டாரா? கோபப்பட்டார். ஆனால் அவரது கோபம் எப்போதும் பரிசுத்தமானது, நீதியானது, பாவமற்றது. ஏனென்றால் அந்த கோபத்திற்கான அடிப்படை காரணம் பெருமையோ, பயமோ, கசப்போ, பொறாமையோ, நான் பெரியவன் என்ற அகங்காரமோ அல்ல. இயேசுவின் கோபம் தேவ மகிமைக்கான வைராக்கியம், மக்கள் மீதான அன்பு, பாவம் மற்றும் பாசாங்குத்தனத்தின் மீதான வெறுப்பு ஆகியவற்றில் வேரூன்றியது. அது பாவியின் மீதான வெறுப்பு அல்ல, தந்திரம் மற்றும் மாய்மாலத்தின் மீதான வெறுப்பு. கோபம் எங்கு உருவாகுகிறது? மாம்சத்தில் இருந்தா, ஆத்மாவின் உணர்ச்சியில் இருந்தா, இருதயத்தில் இருந்தா? கலாத்தியர் 5:20 கோபத்தை மாம்சத்தின் கிரியையாக பட்டியலிடுகிறது. எனவே இது மாம்சத்தில் உருவாகுகிறது. கோபம் வருவதற்கான காரணம் என்ன? உள்ளாக பெருமை காணப்படுவதால் நாம் அவமானப்பட்டதாக உணரும் போது நம்மை அறியாமலே கோபம் வந்து விடுகிறது. மனத்தாழ்மைதான் இதற்கான தீர்வு. நமக்குள் எல்லாம் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதால், யாராவது நம் விருப்பத்திற்கு எதிர்த்து பேசுவதால் பயத்தால் கோபப்பட்டு விடுகிறோம். நம்மையும், நம் வீட்டையும், நம் வேலையையும் தேவன் ஆளுகை செய்ய கட்டுப்பாட்டை அவரிடம் ஒப்புக் கொடுப்பதுதான் இதற்கான தீர்வு. நம்மை நீதிமான்களாகவும் பெரியவர்களாகவும் பாவித்து மற்றவர்களை தவறானவர்களாகவும் நமக்கு கீழானவர்களாகவும் கருதும் சுயநீதி சில கோபங்களுக்கான காரணி. வேத வசனத்திற்கு முன் நம்மை நிறுத்தி நம் நிலைமையை ஆராய்ந்து அறிவதுதான் இதற்கான தீர்வு. நம் கடந்த கால காயங்களிலிருந்து மற்றவர்களை மனதார மன்னித்து விடுவிக்காத போது கசப்பினால் எளிதில் கோபப்பட்டு விடுவோம். மன்னித்து மறப்பதுதான் இதற்கான தீர்வு. பரிசுத்தாவியிடம் சரணடையாத ஆத்துமா புண்படும் போதும், உரிமைகளை இழக்கும் போதும், காயப்படும் போதும் எரிச்சல் அடைகிறது. ஆத்மாவை தேவனுக்கு அர்ப்பணிப்பதுதான் இதற்கான தீர்வு. கிறிஸ்துவால் இருதயம் சுத்திகரிக்கப்படாவிட்டால் கோபம் கசப்பாகவும் வெறுப்பாகவும் இருதயத்தில் தங்கி முடிவில் ஆவிக்குரிய மரணத்தை பிறப்பிக்கும். எனவே தேவ சமூகத்திலிருந்து இன்றே உங்கள் கோபத்திற்கான காரணத்தை ஆராய்ந்து கண்டுபிடித்து உங்கள் கோபத்திற்கு ஒரு முடிவை கட்டுங்கள். உங்களை சாந்தமும் சமாதானமும் நீடிய பொறுமையும் ஆளுகை செய்ய கடவது. ஆமென்.